ஐமுனை போட்டியா? தொங்கு சட்டசபை அமையுமா? பரபரக்கும் அரசியல் களம் விரிவாக பார்க்கலாம். வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் மிக விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக அனைத்து கட்சிகளும் தங்களை ஆயத்தப்படுத்தி வருகின்றன. கூட்டணி பங்கீடு, பரப்புரை, வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் என அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் எப்பொழுதும் இல்லா அளவுக்கு இம்முறை 5 முனை போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை என்னென்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம். முதல் அணியாக திமுக கூட்டணி இருக்கிறது. எழுபத்தைந்து வருட அரசியல் அனுபவம் உள்ள திமுக கூட்டணி எப்பொழுதுமே அரசியல் களத்தில் பலம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படுகிறது. இம்முறை அக்கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, தேமுதிக ஆகியவை இடம்பெற்றுள்ளதால் சற்றே பலம் பொருந்திய அணியாக திமுக கூட்டணி உள்ளது. இரண்டாவதாக அதிமுக கூட்டணி. மக்கள் நல கூட்டணி எனப்படும் கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக போன்ற கணிசமான வாக்குகளை பெற்றுள்ள கட்சிகள் இணைந்துள்ளதால் இதுவும் பலம் பொருந்திய அணியாகவே இருக்கும். மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜயின் 2 வருடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட தாவேகா தற்பொழுதும் பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர் பெண்களின் பெறுவார் என வாக்குகள் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் இவரும் இம்முறை பலம் வாய்ந்த ஒருவராக காணப்படுகிறார். நான்காவதாக நாம் தமிழர் கட்சி. 16 வருடங்களுக்கு முன்னால் கட்சி தொடங்கி படிப்படியாக கணிசமான வாக்குகளை பெற்று வருகிறது நாம் தமிழர் கட்சி. இம்முறை விஜய் எதிர்ப்பினால் அக்கட்சியின் வாக்குகள் சற்றே குறைந்தால் கூட இம்முறை அதிக வாக்குகளை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கு காரணம் திமுக, அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நாம் தமிழர்கள் கட்சிக்கு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேமை விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலாக இருக்கும். நீர் தேமல் எங்கே பார்த்தாலும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய், தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். ஐந்தாவதாக யாரும் எதிர்பாராத வகையில் உருவாகியுள்ள ஒரு அணி. அது பாமகவிலிருந்து பிரிந்த ராமதாஸ் அவர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்த சசிகலா அவர்களும் இணைந்து கூட்டணி வைத்து ஒரு கட்சியை தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களும் கொஞ்சம் பலம் வாய்ந்த அணியாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். இதனால் எம்முறையும் இல்லாத அளவுக்கு இம்முறை ஐமுனை போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போகும் பட்சத்தில் தொங்கும் சட்டசபையோ அல்லது சிறுபான்மை அரசோ அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது.